ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி கிறிஸ் கிச்சனில் அருமையான ஒரு தீபாவளி ஸ்வீட் செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநீர் அல்வா, முறுக்கு, குலோப்ஜான் 3 வெரைட்டி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இளநீர் அல்வா தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது ஒரு இளநீர் அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப ஸ்பெஷலு. இளநீர் அல்வாவுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் சர்க்கரை, 1 கப் நெய், அப்புறம் நம்ம இந்த இளநீரோட தண்ணி. அந்த இளநீரோட அந்த இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கட் பண்ணி போடையில் நம்ம 1 கப் அந்த இளநீரை ஓப்பன் பண்ணி 1 கப் இளநீர் வாட்டர் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவு வரும் ஒரு இளநீர். நீங்கள் ஒரு 2-3 இளநீர் சேர்த்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு இந்த மாதிரி அந்த இளநீர் வரும். அதை நம்ம கட் பண்ணி அதில் போடணும். 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு 1 டம்ளர் இளநீர் வாட்டரை நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். திக்காக கெட்டியாக இல்லாமல் நல்லா ஒரு மாதிரி அல்வா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். நம்ம அப்போ தான் நம்மளுக்கு அல்வா வந்து ஒட்டாமல் சூப்பராக டேஸ்டியாக வரும். அந்த இளநீரை பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயில் 1 டம்ளர் இளநீர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி கார்ன்ஃப்ளவரை நம்ம அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அல்வா பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ நெய்யும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம சர்க்கரையை நம்ம அது கூட ஆட் பண்ணுறோம். சர்க்கரையை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கிட்டே வரலாம். சர்க்கரை நல்லா கிளறிக்கிட்டே வரணும். இப்போ மறுபடியும் நம்ம நெய் ஆட் பண்ணுறது. நம்ம நிறைய நெய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்வா. நல்லா கிளறி நல்லா அந்த பதம் வர வரைக்கும், அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கிளறி கொண்டே இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும், விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ண அந்த இளநீரை எடுத்து, அந்த இளநீர் தேங்காய் எடுத்து நம்ம அது கூட ஆட் பண்ணணும். இந்த இளநீர் அல்வா 1 வாரம் ஆனாலும் சரி கெட்டே போகாது. ஏன்னா நம்ம நிறைய நெய் சேர்த்து செஞ்சதுனால. அந்த பதம் வர வரைக்கும் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அது நம்ம நல்லா கிளறிட்டோம். நல்லா முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிடணும். முந்திரி பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து முறுக்கு செய்ய போகிறோம். முறுக்குக்கு பச்சரிசி உளுந்து அரைச்சி மாவு ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணுறோம். பட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பக்குவமாக பிசைக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் கொதித்து வரப்போ முறுக்கு புளிகிறோம். ஒரு வெத்தலையில் புளிஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு குலோப்ஜான் செய்ய போகிறோம். நான் ஆசீர்வாத குலோப்ஜான் மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் எப்போ குலோப்ஜான் செஞ்சாலும் அந்த பாலில் தான் அந்த மாவு மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு உடையாது. நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாலை ஊற்றி மெதுவாக பிசைங்க. அது உங்களுக்கு நல்லா உருட்டிலே இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டலாம். அந்த குலோப்ஜான் மாவு பாக்கெட்லேயே நெய்யை நல்லா அதில் தடவிட்டோன்னா நம்மளுக்கு அந்த உருண்டை ரொம்ப அழகாக வரும். குலோப்ஜானும் நம்மளுக்கு உடையாது. இந்த மாதிரி நீங்கள் நெய்யில் நல்லா தடவிட்டு அந்த மாவு கொஞ்சமாக பிசைஞ்சு அதில் உருட்டுங்க. உருட்டிட்டிங்கன்னா நல்லா உருட்டுங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அழகாக உருட்டுறீங்களோ பொறுமை வேணும், நல்லா உருட்டணும். இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். எல்லாம் உருட்டியாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சு குலோப்ஜான் போட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் குலோப்ஜான் மிக்ஸ் பாவு காய்ச்சி வச்சுட்டேன். சூப்பரான சுவையான குலோப்ஜான் ரெடி.
இளநீர் அல்வா ரெடி. மைசூர் பாக் நான் ஏற்கனவே என் விலாகில் போட்டிருக்கேன். ஆனால் மைசூர் பாக் ரெடி, முறுக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.